வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். ஹார்மோனி குடியிருப்பு பகுதியின் KRT தலைவர் கார்த்தியானி நீதி கேட்கிறார். போலீசார் மீண்டும் கோப்புகளை திறக்க வேண்டும். ஏப்போ ஹார்மோனி குடியிருப்பு பகுதியின் கவாசான் ருக்குந்த தங்க தலைவராக இருந்தவரும் கார்த்தியாயினி தான் சக்கர நாற்காலியில் அமர்வதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக நீதி கோரியுள்ளார். கார்த்தியாயினி என்ற இவர் கடந்த 9 ஆண்டுகளாக KRT தலைவராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2022 ஜனவரி 9ஆம் தேதி COVID-19 நடைமுறை விதிமுறைகள் அமலில் இருந்தபோது கூட்ட அறை மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. அப்போது பொறுப்பு அதிகாரியாக இருந்த தான் பொறுப்படுவான் அதிகாரிகள் வருவதற்கு முன் கூட்டத்தை தொடங்காமல் காத்திருக்குமாறு அறிவித்தேன். அந்நேரத்தில் வெளிப்புறத்திலிருந்து பலமுறை கதவு பலமாக தள்ளப்பட்டது. உள்ளே இருந்த மக்களின் பாதுகாப்பிற்காக COVID-19 சட்டம் மற்றும் ஒழுங்கு SOPயை பின்பற்றவும் கதவை உறுதியாக பிடித்தேன். இச்சம்பவத்தின் காரணமாக எனது கீழ் முதுகெலும்பில் காயம் ஏற்பட்டது. பின்னர் மருத்துவர் அந்த காயத்தின் தாக்கத்தால் எனக்கு லேசான பக்கவாதம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தற்போது நான் சக்கர நாற்காலியை பயன்படுத்தி வருகிறேன். கடந்த 2022 ஜனவரி 9ஆம் தேதி நான் போலீஸ் புகார் செய்தேன். அந்த வழக்கு 2 முறை திறக்கப்பட்டு நோ ஃபர்தர் ஆக்ஷன் என முடிக்கப்பட்டது. எனிடிகள் PDR மீண்டும் இந்த வழக்கை ஆய்வு செய்து சாட்சியங்களையும் நேரில் கண்டவர்களின் வாக்குமூலங்களையும் காட்சிகளையும் வீடியோ ஆதாரங்களையும் மருத்துவ அறிக்கையையும் பரிசீலிக்க வேண்டும் என கார்த்தியாயினி கோரிக்கை விடுத்தார். என் பேர் கார்த்தியாயினி. என்னை எல்லாரும் ஹெலன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே RT சேர்மேனாக இருந்தேன். ஃப்ளட்ஸ் ஹார்மோனியில் 9 வருஷமாக நான் சேர்மேனாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் இங்கே ஒரு எலெக்ஷன் வச்சுருந்தாங்க, மீட்டிங் எலெக்ஷனு. ஸோ அந்த டைம் படுவான் என்னை டியூட்டி சேர்மேனாக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன பிறகு தான் நாங்கள் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணணும், செஞ்சோம். மீட்டிங் ஹால் உள்ளுக்கு தான் வைக்கணுன்னாங்க. கோவிட் டிஸ்டன்ஸை பார்த்துக்கணுன்னாங்க, SOP பார்த்துக்கணுன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருந்தோம். ஸோ அந்த டைமில் ஹால் உள்ளுக்கு ஆள் எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 50-60 பேர்த்துக்கிட்ட இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இவங்கெல்லாம் தகராறு பண்ணாங்க உள்ளுக்கு போடணுன்னு. ஸோ நான் டியூட்டி மேனேஜராக நான் என்னோடய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் அந்த கதவை பலம் கொண்டு அவங்க தள்ளுறப்ப நான் அங்கே தான் இருந்தேன், பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் கதவை. ஸோ அதில் தான் எனக்கு அந்த ஸ்பைன் இன்ஜுரி ஆயிடுச்சு. இது நான் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணேன். போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. 2 வாட்டி கேஸ் திறந்தாங்க. ஆனால் 2 வாட்டியும் தூத்தப் பண்ணிட்டாங்க. NFAன்னு சொல்லி தூத்தப் பண்ணிட்டாங்க. எனக்கு இதில் எனக்கு என் எலும்பு நடு எலும்பு முதுகு எலும்பு பாய்ச்சவாசி எனக்கு ரொம்ப நிற்கவோ சொந்த இதை உடம்ப நான் சொந்தமாக இது பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப முடியல. ஸோ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு நான் கேட்குறது இந்த கேஸ் திருப்பி போலீஸ் PDR இந்த கேஸை திருப்பி ரீஓப்பன் பண்ணி சியாசத் பண்ணணும். எனக்கு நியாயம் வேணும். எனக்கு நான் 9 வருஷமாக இங்கே இந்த கண்ட்ரிக்கு நான் சர்வீஸ் செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு நான் கேட்குறதெல்லாம் நியாயம்தான். எனக்கு நியாயம், நீதி வேணும். 9 ஆண்டுகளாக என் நாட்டிற்கும் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு அமைச்சிற்கும் சேவை செய்துள்ளேன். இன்று நான் கேட்பது இறுக்கமல்ல, நீதியே. இந்த நீதிக்கான போராட்டத்தை நான் தனியாக மேற்கொள்ள முடியாது. சமூக சேவையில் ஈடுபட்ட ஒரு மூத்த குடிமக்களுக்கு உரிய சட்ட நடைமுறையை பின்பற்றுகிறதா என்பதை கண்காணிக்க விரும்பும் தன்னார்வ வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு அமைப்புகளின் ஆதரவை பணிவோடு வரவேற்பதாக கார்த்தியாயினி குறிப்பிட்டார். தொடர்புக்கு 013 51111132. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் TV மலேசியா YouTube மற்றும் TikTok அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி. ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.
இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.